வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலக்கோட்டையில் இருக்கிற தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கு டெய்லரிங் இதுக்கான நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து என் ஒய்ஃபை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போனேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலைல 8 மணிக்கு நாங்கள் போயிட்டோம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டு கொடுத்து பார்ட்டிசிபெண்ட் எல்லோரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெடல்ஸு அப்புறம் ஷீல்டு இது எல்லாமே வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணவங்களுக்கு ப்ளஸ் வந்து அந்த யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அவங்களுக்குலாம் வந்து இந்த அவார்ட் வந்து கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுடைய சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் அரவிந்த், இவர் ஆரி ஒர்க் ஃபெடரேஷனுடைய நேஷனல் பிரசிடென்ட். இவர் பிஹெச்டியில் முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில கம்பெனிலாம் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு சிஇஓவும் இருக்கார். இவர் வந்த உடனே இவரை கௌரவிச்சு இவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழிசை மேடம், தெலுங்கானாவுடைய முன்னாள் கவர்னர் தமிழிசை மேடம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து அவங்கள வரவேற்றாங்க. ஸோ அவங்க பார்த்ததில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ ஆனால் கொஞ்சம் அவங்க பிஸியாகவே இருந்தாங்க. வந்த உடனே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் அவங்க கொடுத்துட்டு பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசினாங்க. பெண்கள் எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்க ஸ்பீச் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே அவங்க பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஈவெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லோரையும் வந்து உட்கார சொன்னாங்க. ஸோ ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா 3 டிவிஷன் இருந்தது. ஒன்று வந்து ஆரி ஒர்க்கு, இன்னொன்று வந்து டெய்லரிங்கு, அதுக்கப்புறம் மெஹந்தி. இந்த 3த்துக்குமே வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1.5 hours. அந்த டைமுக்குள்ளே நம்ம ப்ராஜெக்டை பண்ணிடணும். ஸோ ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச டிசைன். ஸோ அந்த டைமுக்குள்ளே அவங்க அந்த ஆரி ஒர்க் பண்ணி காட்டணும். அது மாதிரி வந்து டெய்லரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் டைப் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச அந்த டிசைன் ஃப்ராக் டைப் வந்து ட்ரெஸ்ஸு கட் பண்ணி எடுத்துன்னு போயிடணும். ஆனால் அவங்க வந்து கையிலேயே ஸ்டிச் பண்ணி காட்டணும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து இவங்க பண்ணுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ட்ரோன் கேமரா வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எல்லோரையும் வந்து முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஷோ பண்ண சொன்னாங்க. ஷோ பண்ணோடனே அந்த ட்ரோன் மூலிமா எல்லாம் கேமரா எடுத்து லைவாக ஆன்லைனில் வந்து அவங்க அப்லோட் பண்ணாங்க அந்த வீடியோஸை. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு ரெக்கார்டு சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ஸோ அதுக்காக இது பண்ணாங்க. ஸோ ஆரி ஒர்க் வந்து தனியாக வந்து ஒரு செக்ஷன் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் டெய்லரிங்கு, அதுக்கப்புறம் மெஹந்தி. இது 3மே இந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்து ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணாங்க. ஈவெண்ட் முடிஞ்ச உடனே மெடல் சர்டிஃபிகேட் 2மே கொடுத்துட்டாங்க. இது வந்து எங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம். நம்ம சாதிக்கிறதை விட நம்ம கூட இருக்கவங்க சாதிக்கும் போது தான் நம்மளுக்கு சந்தோஷம் அதிகமாகுது. இது ரொம்ப ரொம்ப பெருமையாக உணர்ந்த தருணம்.